திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காட்டில் பேரளவுக்கு ஒரு அரசு மருத்துவமனை இயங்கி வருகிறது. மருத்துவமனை இருந்தும் தங்களுக்கு பயனில்லை என்ற குற்றச்சாட்டை முன்வைக்கின்றனர் பாதிக்கப்பட்டுள்ள மக்கள். திருவள்ளூர் மாவட்டத்தின் கடலோர பகுதியான பழவேற்காட்டில் 30,000க்கும் மேற்பட்டோர் வசித்து வருகின்றனர். சுற்றுலா பயணிகள் அதிக அளவில் வந்து செல்லும் இப்பகுதியில் ஓர் அரசு மருத்துவமனை இயங்கி வருகிறது. 4 மருத்துவர்கள் செயல்பட வேண்டிய இம்மருத்துவமனையில் தற்போது 3 மருத்துவர்கள் மட்டுமே இருப்பதாகவும் செவிலியர்களும் போதுமான அளவில் இல்லை என்றும் இப்பகுதி மக்கள் வேதனையோடு தெரிவிக்கின்றனர். மேலும் தற்போது மருந்துகளை வழங்கும் சிலர் 8ஆம் வகுப்பை கூட முடிக்காதவர்கள் என்றும் அதிர்ச்சியூட்டுகின்றனர். டாக்டர் பற்றாக்குறை என்று நாங்கள் பல முறை எங்கள் சமுதாயத்தை சேர்ந்தவர்களும் பல நிறுவனத்தை சேர்ந்தவர்களும் பல முறை போராட்டங்கள் பண்ணியிருக்காங்க. பண்ணி எந்த பிரயோஜனமும் இல்லை. அரசாங்க பில்டிங் வசதி அதிகமாக இருக்குது, பெட்டு வசதி எல்லாமே இருக்குது, எல்லா வசதிகளும் இருந்தோம். டாக்டர்கள் குறை ஒன்று தான் மீனவ சமுதாயத்தை சேர்ந்த நாங்கள் இரவு பகலாக தொழிலுக்கு சென்று இரவு நேரத்தில் வரைக்கும் ஒரு தலைவலியோ ஒரு இடுப்பு வலியோ ஒரு பேதியோ எது வந்தாலும் இரவு நேரத்தில் டாக்டர்கள் சரியாக ஹாஸ்பிட்டல் இருக்கிறதில்லை. பார்க்க போனால் எல்லா வசதிகள் இருந்தால் இங்கே இருக்கிற மக்களை, இந்த 50 கிராமத்தினுடைய மக்களை காக்க முடியுன்றது அரசு கவனத்துக்கு, அரசாங்கத்துக்கு அரசு கவனம் செலுத்தி இந்த பழவேற்காடு மக்களுக்கு ஒரு வாழ வழி செய்ய, உயிர் சேதங்கள் எல்லாம் தவிர்க்கணும்னா அரசு தான் இதை கவனத்துக்கு கொண்டு போகணும், அரசு கவனம் எடுத்துக்கணுன்றது என்னுடைய கோரிக்கை. இப்பகுதியிலிருந்து மீன்பிடிக்க செல்லும் மீனவர்கள் கடல் சீற்றத்தால் பாதிக்கப்படும் போதெல்லாம் முதலுதவி அளிக்க கூட மருத்துவர்கள் இல்லை என்கின்றனர் இம்மக்கள். மேலும் இங்கிருந்து 20 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பொன்னேரி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்வதற்குள் உயிரிழப்புகள் நேரிடுவதாகவும் இம்மக்கள் கூறுகின்றனர். இங்கே நேற்று ஒரு குழந்தை 8 வருஷம்ல ஒரு டாக்டர் கை தொட்ட பார்க்காத அப்படியே சும்மா பார்த்துட்டு சீட்டை எழுதி கொடுக்குறாங்க. அதை மட்டும் பார்த்துட்டு போயிட்டு இருக்கிறாரு. எடுத்துகிட்டு வந்தாலும் இங்கே எந்த மாத்திரை கொடுக்குறாங்கன்னு ஒன்றும் புரியல. இங்கேருந்து நாங்கள் பொன்னேரிக்கு போனோன்னா கூட 20 கிலோமீட்ரு. இங்கேருந்து ஏற்றின்னு போகிற வேலைக்கு பல உயிர் சேதம் அடிப்படுது. அதனால் எங்களுக்கு இந்த கவர்மெண்ட் மூலிமா டாக்டருங்க நல்ல போதுமான வசதிக்கு எங்கள் சமுதாயத்துக்கு செய்து கொடுக்கணும். இந்த நிலை குறித்து திருவள்ளூர் மாவட்ட சுகாதார பணிகள் இணை இயக்குனர் மோகனனிடம் கேட்டபோது மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் பற்றாக்குறை குறித்து அரசுக்கு கடிதம் எழுதியிருப்பதாகவும் விரைவில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் உரிய நேரத்தில் பணிக்கு வராத மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் உறுதி கூறினார். போதிய மருத்துவ வசதிகளை செய்து தருவது மட்டும் அரசின் கடமை அல்ல. போதிய மருத்துவர்களையும் மருத்துவ பணியாளர்களையும் இந்த பழவேற்காட்டு பகுதியில் நியமிக்கப்பட வேண்டும் என்பது இங்குள்ள மக்களின் கோரிக்கையாக இருந்து வருகிறது. அப்படி நியமிக்கப்படும் மருத்துவர்களும் முறையாக சிகிச்சை அளித்தால் மட்டுமே முழுமையான சுகாதாரம் கிடைக்கும் என்பதுதான் இவர்களின் முக்கிய கோரிக்கையாக இருந்து வருகிறது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் யுகந்தருடன் எழில்.